श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. அனுஷ்டானங்கள் சம்பிரதாயத்தில் மிகவும் முக்கியம். சம்பிரதாயத்தின் இரு கண்கள் ஞானமும் அனுஷ்டானமும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கார்கள். தினசரி சில அனுஷ்டானங்களை நிச்சயம் செய்ய வேண்டும். சுலபமாய் செய்துவிடலாம். அப்படி செய்வதற்கு சில ஸ்லோகங்களை அனுசந்தானம் செய்வது அப்படின்னும் பெரியோர்கள் வழக்கத்திலே இருக்கிறது. அந்த ஸ்லோகங்களின் பட்டியலை இப்பொழுது நாம் பார்க்கலாம். தினம் காலை எழுந்து கொண்டவுடன் ஹரிநாமத்தை 7 முறை சொல்ல வேண்டும். ஹரி 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 ஹரி. இதற்கு மேலே கஜேந்திர வரதனான எம்பெருமான் ஹரியை தியானிக்க வேண்டும். அவரை தியானிப்பதற்கு 2 ஸ்லோகங்களை சொல்லி தியானம் செய்யலாம். 1. கிராஹக்ரஸ்தே கஜேந்திரே ருவதி சரபசம் தாக்ஷ்யமாருஹ்ய தாவன் வியாகூர்ணன்மால்யபூஷா வசன பரிகரோ மேககம்பீரகோஷः ஆபிப்ராணோ ரதாங்கம் शरमसिमभयं शङ्खचापौ सकेटौ हस्तैः कौमोदकीमप्यवतु हरिरसौ अम्हसां संहतेर्नः. அடுத்த ஸ்லோகம். கஜேந்திரரக்ஷா त्वरितं भवन्तं ग्राहैरिवाहं விஷயைர்விकृष्टः அபாரவிஜானதயானுபாவம் ஆப்தம் சதாமஷ்டபுஜம் பிரபத்யே. இதற்கு மேலே தசாவதாரத்தை தியானம் செய்ய வேண்டும். அதற்கான ஸ்லோகம். இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரன் எதிர்ச்சாஹரே ரக்ஷாவாமனரோஷராம கருணா காகுத்ஸ்தஹேலாஹலின் क्रीडावल्लवकल्कवाहनदशा कल्किन्निति प्रत्यहं जल्पन्तः पुरुषाः पुनन्ति भुवनं புண்ணியௌகபண்யாபணாக. இதற்கு பிறகு நிர்வேத காரிகை செய்ய வேண்டும். நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் வருந்தி எம்பெருமானிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவருடைய தயையை அவலம்பித்திருக்க வேண்டும். நிர்வேத காரிகைக்கு பல மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் பெரியோர்கள் சொல்லுவார்கள். சுலபமாய் சுவாமி தேசிகன் சாதித்த 2 ஸ்லோகங்களை சேவித்தோமானால் அந்த பశ్చాத்தாபமானது பிரதிபலிக்கும். எம்பெருமானுடைய தயையும் அவலம்பித்ததாய் ஆகும். முதல் ஸ்லோகமானது அகமஸ்மியபராத சக்கரவர்த்தி கருணே த்வம் ச குணேஷு சார்வபௌமி விதுஷீ ஸ்திதி மீதுஷீம் ஸ்வயம் மாம் ரிஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம். அடுத்தது தர்மத்ருஹம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானபிஜ்ஞமனுதாபலவோஜ்ஜிதம் மாம் வைத்தானசூகரபதேஷ்சரணாரவிந்தே சர்வம் சஹேனனு சமர்ப்பயித்தும் க்ஷமாத்வம். இதற்கு மேலே பூமியிலே காலடி எடுத்து வைப்பதன் முன்னாடி தினந்தோறும் அவளிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். க்ஷமா யாச்சனை செய்ய வேண்டும். அதற்கான ஸ்லோகம். நமோஸ்து பிரியதத்தாயை துப்யம் தேவி வசுந்தரே त्वं माता சர்வலோகானாம் பாதன்யாசம் க்ஷமஸ்வமே. இதற்கு மேலே திருவிக்கிரமன் எம்பெருமானை தியானிக்க வேண்டும். அதற்கும் பல ஸ்லோகங்கள் உண்டு. சுவாமி தேசிகன் சாதித்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லலாம். கிராமன் ஜகத் கபடவாமனதாமுபேதः त्रेधा करीश सभवान् निदधे पदानि अद्यापि जन्त वै मे विमलेन यस्य பாதோதகேன வித்ருதேன சிவா பவந்தி. இதற்கு பிறகு ஸ்நானம் செய்யும் பொழுது ஸ்நானத்துக்குரிய தீர்த்தத்திலே புண்ணிய நதிகளை ஆவாகனம் செய்யலாம் ஒரு ஸ்லோகத்தை கொண்டு. கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குடு. இதற்கு மேலே ஆழ்வாருடைய பாசுரம் ஒன்று, அதையும் அனுசந்தானம் செய்யலாம். கங்கை கங்கை என்கிற சொல்லை சொல்லி குளிக்கலாம். அப்படி சொல்லக்கூடிய பாசுரம். கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடுகிற்கும் கங்கையின் கரைமேல் கைதொழ நின்ற கண்டமென்னும் கடிநகரே. இதற்கு மேலே சில சமயங்கள் மந்திர ஸ்நானம் செய்ய வேண்டி வரும். அந்த மந்திர ஸ்நானத்துக்கு பல ஸ்லோகங்கள் பல மந்திரங்கள் எல்லாம் பெரியோர்கள் சொல்லித் தருவார்கள். அத்துடன் சேர்ந்து பெருமாள் திருமொழியின் ஒரு பாசுரத்தையும் அனுசந்தானம் செய்யலாம். அந்த மந்திரத்தை சொல்வதற்கு அருகதை இல்லாதவர்கள் இந்த பாசுரத்தை சொல்லி மனசால ஸ்நானம் செய்து எம்பெருமானுக்கு காரியங்கள் பண்ணுறதுக்கு மேலே சித்தி பெறலாம். அந்த பாசுரம். தோடுலா மலர் மங்கை தோளினை தோய்ந்ததும் சுடர்வாளியால் நீடுமாமரம் செற்றதும் நிறை மேய்த்ததும் இவையே நினைந்து ஆடிப்பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டரடிப்பொடியாடனாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே. இதற்கு பிறகு திருவண்காப்பு இட்டுக்கொள்ள வேண்டும். நெற்றிக்கு இட்டுக்கொள்ள வேண்டும். அந்த சமயத்தில் எம்பெருமானுடைய துவாதச நாமங்களை சொல்லலாம். துவாதச பஞ்சர ஸ்தோத்திரம் தெரிந்தால் அதையும் சொல்லலாம். துவாதச பஞ்சர ஸ்தோத்திரத்தை சுருக்கமாக இவ்விடத்தில் விண்ணப்பம் செய்கிறேன். சதுஷ்சக்கரம் நமஸ்யாமி கேசவம் கனகப்பிரபம்
नारायणं घनश्यामं चतुष्शङ्खं नमाम्यहं माधवं मणिभङ्गावं चिन्तयामि चतुर्गदं चन्द्रभासं चतुश्शार्ङ्गं गोविन्दम् अभिसंश्रये विष्णुं चतुर्हलं वन्दे पद्मकिञ्जल्कसन्निभं चतुर्मुसलमब्जाभं संश्रये मधुसूदनम् अग्निवर्णं चतुःखड्गं भावयामि त्रिविक्रमं वामनं बालसूर्याभं चतुर्वज्रं विभावये श्रीधरं पुण्डरीकाभं चतुःपट्टसमाश्रये चतुर्मुद्गरमभ्येमि ऋषिकेशं तटिप्रभं पञ्चायुधं पद्मनाभं प्रणमाम्यर्करोचिषं दामोदरं चतुःपाशम् इन्द्रकोपनिभं भजे. அகத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது கேசவா என்கிற திருநாமத்தை சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். ஆகாரத்தை உண்ணும் பொழுது கோவிந்த திருநாமத்தை சொல்ல வேண்டும். குறைந்தபட்சம் 3 முறையாவது சொல்ல வேண்டும். அதற்கு மேலே நல்ல ஜீரணம் ஆக வேண்டும், செரிமான சக்தியெல்லாம் நன்கு இருக்க வேண்டும் என்பதற்காக கருட பஞ்சாசத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தானம் செய்யலாம். சத்யாத்யை சாத்வதாதி பிரதித மகிமபி பஞ்சபிர்வியூஹ பேதைஹி பஞ்சாபிக்யோ நிருந்தன் பவகரளபவம் பிராணினாம் பஞ்சபாவம் பிராணாபானாதி பேதாத் பிரதிதனுமருதோ தெய்வதம் பஞ்சவிருத்தே பஞ்சாத்மா பஞ்சதாசோ புருஷ உபனிஷத் கோஷிதஸ்தோஷயேன்னா. படிக்கும் பொழுது ஹயக்ரீவனை தியானித்து ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே என்று சொல்ல வேண்டும். ராத்திரி உறங்கும் பொழுது மாதவா 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 என்று 3 முறை சொல்லிவிட்டு முகுந்தமாலையின் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் செய்யலாம். க்ஷீரசாகர தரங்க ஷீகராசார தாரகித சாருமூர்த்தயே போகிபோக சயனீய ஷாயினே மாதவாய மதுவித் விஷே நமஹா. குழந்தைகள் சுலபமாக தினசரி அனுஷ்டானங்களை செய்வதற்கு இந்த ஸ்லோகங்களை கொண்டு சம்பிரதாய மஞ்சரி பாடசாலாவின் சம்மர் கேம்பிலே சில வகுப்புகளை நடத்தினோம். அதனுடைய தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன்.